ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வீட்டில் இருந்து டெய்லரிங் பண்ணுறேன். எனக்கு வந்து வெளில டெய்லர் ஷாப் வச்சு என்னோடய பிஸ்னஸை வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக கொண்டு போகணும் அப்படின்னு ரொம்ப நாள் என்னோடய கனவு கூட. ஆனால் என்னோடய சூழ்நிலைக்கு வந்து அது அமையலை. சரி, ஓகே, அது டெய்லர் ஷாப் எப்போ ஓப்பன் பண்ணுவோமோ அப்போ நம்ம பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நம்ம வீட்டிலேருந்து தான் தைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஸோ நம்ம வீட்டிலேருந்து எப்படி நம்ம தொழிலை இன்னும் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் நான் இப்போ இருக்கேன். ஏன்னா டெய்லர் ஷாப் வைக்கல அப்படின்ட்டு நம்ம அதையே நினச்சிட்டு இருந்தால் நம்மளுக்கு வந்து நிம்மதியாகவும் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஸோ அது வரும்போது வரட்டும், அது நம்ம வீட்டிலேருந்து எப்படி நம்ம இன்னும் நம்ம தொழிலை கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இருக்கேன். டெய்லரிங் ஒர்க்கை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா, அதில் வந்து நம்ம ப்ளவுஸ் தைக்கலாம், ஃப்ராக்கு, சுடிதாரு, அப்புறம் ஆரி ஒர்க்கு, ப்ரூச் ஒர்க்கு, ஆன்லைன் கிளாஸு, இப்போ வெட்டிங் ட்ரெஸ்லாம் ரெண்ட்டுக்கு விடுறாங்க. நம்மளும் ஒரு கிராண்டாக ட்ரெஸ் தைச்சி நம்ம ரெண்ட்டுக்கு விடலாம். அப்புறம் ஆன்லைன் கிளாஸ், இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து அதில் முன்னேறி போகலாம். நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம கற்று வச்சுட்டு எதை பண்ணணும்னு ஒரு தெளிவு இல்லாமல் நம்ம வந்து என்ன பண்ணலான்னு ஒரு குழப்பத்தோடையே நம்ம வந்து நம்மளோட நேரத்தை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிடுறோம். அதாவது ஒவ்வொரு இன்ஸ்டாகிராம் வீடியோலாம் பார்க்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லேடியும் ஒவ்வொரு தொழிலில் முன்னேறி போகிறாங்க. உங்களுக்கு என்ன தெரியும், அதாவது உங்களுக்கு ஆரி ஒர்க் நல்லா தெரியும் அப்படின்னா நீங்கள் அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அதை ஆர்டர் எடுக்கலாம். உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து நல்லா பர்ஃபெக்டாக உங்களுக்கு தைக்க தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து 1 டேயில் டெலிவரி பண்ணுறேன், 2 டேயில் டெலிவரி பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணலாம். இல்லைனா நம்ம வந்து ஆன்லைன் ஆர்டர் எடுக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஐடியா இருக்குது. ஆனால் நம்ம வந்து ரீல்ஸில் ஒவ்வொரு லேடியும் பண்ணுறாங்க, அவங்க சக்ஸஸாக கொண்டு போகிறாங்க, நம்ம இந்த மாதிரி பண்ணலையே அப்படின்ட்டு அதையே நம்ம பார்த்துட்டு நம்ம வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அவங்களோட சூழ்நிலைக்கு அது வந்து செட் ஆகுது. நம்மளோட சூழ்நிலைக்கு நம்மளுக்கு எது சரிப்பட்டு வருமோ அந்த தொழிலை எடுத்து செய்யணும். என்னோடய சூழ்நிலைக்கு பார்த்திங்கன்னா, நான் வந்து டெய்லி ஒரு 1000 ரூபாய்க்கு எப்படியா தைக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கேன். ஏன்னா இவ்வளோ நாள் நான் வந்து தைக்கும்போது பார்த்திங்கன்னா, ஒரு நாளைக்கு 1 ப்ளவுஸ் 2 ப்ளவுஸ் தைப்பேன், ஒரு 100 ரூபா 200 கிடைக்கும். நம்ம வந்து ஒரு தொழிலை பண்ணுறோம்னா அது வந்து உருப்படியாக பண்ணணும். நம்ம வந்து எல்லோரும் தைக்கிறாங்க அப்படின்னு நம்ம தைக்கக்கூடாது. ஒரு டைம் பாஸுக்கும் தைக்கக்கூடாது. ஒரு தொழிலில் இறங்கிட்டோம், அதில் எப்படி நம்ம முன்னேறி போகலாம் அந்த பிளானை மட்டுமே பண்ணணும். எந்த வீடியோ பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. உங்களுக்கு எது தெரியுமோ அதில் நீங்கள் தெளிவாக இருந்து அதை நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதாவது மேக்ஸி, அப்புறம் குழந்தைங்களோட ஃப்ராக்கு, பார்ட்டி வேர் ட்ரெஸ், இது எல்லாமே நான் ஸ்டிச் பண்ணுவேன். உங்களுக்கும் அப்படி தைக்கணும் அப்படின்னா நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்க அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஃபேப்ரிக் எடுத்து கொடுத்தாலும் ஓகே, இல்லை எனக்கு இந்த ஃபேப்ரிக்கில் ஸ்டிச் பண்ணி தாங்க அப்படி சொன்னாலும் நான் ஸ்டிச் பண்ணி தந்துடுவேன். இப்போ நான் வீடியோவில் காமிச்சிட்ருக்க ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா என்னோடய ரெகுலர் கஸ்டமர் தான் கொடுக்குறாங்க. இது வந்து நான் இப்போ தான் கடையில் போய் எல்லா திங்ஸ் வாங்கிட்டு வந்தேன். அதை லைனிங்கு, லேஸு, அப்புறம் பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்கு சில்க் காட்டன் எல்லா மெட்டீரியல் வாங்கிட்டு வந்துட்டேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா டோர் டெலிவரி தான். யாருமே வந்து கஸ்டமர் வரமாட்டாங்க. சிலவங்களுக்கு வந்து வர முடியாத சூழ்நிலை இருக்கும். அவங்களுக்கு வந்து நான் வீட்டிலே போய் வாங்கிட்டு வந்துடுவேன். ஏன்னா நம்ம வந்து வீட்டிலேருந்து டெய்லரிங் பண்ணும்போது நம்மளுக்கு ஆர்டர் கிடைக்கிறதே பெரிய விஷயம். இப்போ ஒரு டெய்லர் ஷாப் வச்சுருந்தோம்னா அந்த கடையில் தைக்கிறாங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் நம்ம வீட்டிலேருந்து தைக்கும்போது எப்படி தெரியும்னா, நம்ம ஒரு கஸ்டமருக்கு நம்ம கரெக்டாக தைச்சி கொடுத்துருப்போம். அவங்க வந்து இன்னொருத்தங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அப்படி தான் எனக்கு இந்த கஸ்டமர்லாம் கிடைச்சாங்க. ஸோ நான் வந்து இவங்களுக்கு வந்து நீங்கள் நேரில் வாங்க, நான் வந்து டோர் டெலிவரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஏரியாவில் உள்ள டெய்லர்ஸ்லாம் விட்டுட்டு நம்மளுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்காங்க. அப்புறம் நம்ம அந்த வந்து வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கணும். முடியாதுன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து ஆர்டர் கிடைக்காம நம்ம வீட்டில் வந்து சும்மா இருக்க வேண்டியதான். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் சிரமம் பார்க்காம நம்ம போய் நேரில் வாங்கி நம்ம தைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நம்மளுக்கு வந்து எப்போதும் தொழில் இருக்கணும், சரிங்களா? அதனால் நான் வந்து டோர் டெலிவரி நான் தாராளமாக பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண விஷயத்தில் எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.